ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாய்க்கு ருசியாக நச்சுன்னு சுல்லுன்னு ஒரு காரக்குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து காரக்குழம்பு, வெண்டைக்காய் காரக்குழம்பு, வத்தக்குழம்பு, கத்திரிக்காய் காரக்குழம்பு இந்த மாதிரி நிறைய காரக்குழம்பு ரெசிபிஸ் வந்து போட்டிருக்கிறோம். இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்காக ஒரு சிம்பிளாக குயிக்காக செய்கிற மாதிரி ஒரு காரக்குழம்பு ரெசிபி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். இந்த ஒரு குழம்பு இருந்தால் போதும், கூட ஒரே ஒரு தக்காளி ரசம் அல்லது அப்பளம் வச்சு சாப்பிட்டாலே போதும், அவ்வளோ திருப்தியாக சாப்பிட்லாம். 4 வாய் சாப்பிட்டாலும் நல்லா நச்சுன்னு சாப்பிட்ற மாதிரி நல்லா வாய்க்கு ருசியாக சுல்லுன்னு இருக்கும். அவ்வளோ சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி குயிக்காக ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன். இன்றைக்கி ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸில் கோவக்காய் காரக்குழம்பு, ஐவி காட் காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு கோவக்காய் வந்து 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே இது செஞ்சிடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நீல வாக்கில் 2 பக்கம் காம்பு சைடு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சன்னமாக நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது கடாயில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திட்டு ஒரு 10 பல் பூண்டு, நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறனால இந்த ஒரு 7, 8 பல் சேர்த்திக்கிறேன். நீங்கள் குட்டியாக இருந்தால் ஒரு 15 பல் பூண்டு, ஒரு பிஞ்சு வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 20, 25 சின்ன வெங்காயம் முழுசாகவே போட்டுக்கலாம். பெரிய சைஸாக இருந்தால் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுடலாம். இந்த வெந்தயம் சீரகம் அரைக்கும்போது ரொம்ப வாசனை சூப்பராக இருக்கும் தாளிப்புக்கு போடுறத விட. இப்போது வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினோடனே 2 தக்காளி, 2 கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். ஓரளவுக்கு ரொம்ப மசினணும்னு அவசியம் இல்லை தக்காளி, ஏன்னா நம்ம வந்து அரைக்கத்தான் போகிறோம். அதனால அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கிட்டுருக்கட்டு. இப்போது ஒரு லெமன் சைஸ் புளி, ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி வந்து ஊற வச்சிடலாம், ஊறட்டும். இப்போ வந்து வெங்காயம் தக்காளி வந்து நல்லா இந்த அளவுக்கு மசிஞ்சால் போதும். இனி வந்து மசினணும்னு அவசியம் இல்லை. இப்போது ஒரு 1/4 மூடி ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் துருவல் வந்து துருவி சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இப்போ 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்திருக்கிறேன் நான். அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இது வந்து நிறத்துக்காக தான், காரம் இருக்காது. இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போது மல்லி இலைகளும் பெருங்காயத்தூள் போட்டிருக்கிற அந்த கிளிப்பிங் போயிருச்சு, சாரி. நீங்கள் பெருங்காயத்தூள் இந்த டைமில் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்தி கலந்து விட்டுக்கோங்க. இப்போது ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் சேர்த்திட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா ஃபைனாக இந்த மசாலா ரெடி ஆயாச்சு. கம கமன்னு மசாலா இருக்குது. இப்போது வேறொரு கடாயில் மந்த்ரா கடலெண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்திருக்கிறேன். இந்த குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருக்கணும். இப்போ எண்ணெய் சூடானோடனே கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இந்த டைமில் வெந்தயம் சீரகம் சேர்த்துவோம், நான் சேர்த்துல, அரைக்கிறக்கே சேர்த்தியாச்சு. அதனால் இப்போது ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம் தாளிப்புக்காக. இப்போ தாளிப்பு வடகம் இருந்தாலும் ஒரு பிஞ்சு சேர்த்திக்கலாம். நம்ம வந்து ஆல்ரெடி வந்து வெந்தயம் சீரகம் அரைக்கிறதுக்கு போட்டனால நான் எதுவும் சேர்த்தலை. இப்போது கட் பண்ணி வச்சக்கூடிய கோவக்காயை சேர்த்திட்டு அது கொஞ்சம் சுருள வதங்கிறதுக்காக கொஞ்சம் போல் உப்பு சேர்த்திக்கிறேன். உப்பு சேர்த்தும்போது நல்லா சாஃப்டாக வதங்கி வரும். அதுக்காக இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா உப்பு பிடிச்சு வதங்கும். இதில் வந்து இந்த மாதிரி வதக்கும்போது கொஞ்சம் போல் மஞ்சத்தூளும் கூட சேர்த்திட்டா நல்லாயிருக்கும். நான் வந்து அரைக்கிறதுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துல, அதனால் இப்போ வந்து இந்த காயிலையே சேர்த்து வதக்கி விட்டுடலாம். நல்லா சுருள வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நல்லா சாஃப்டாக குக் ஆகி வருது. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்ட் ஆயிடுச்சு. ரொம்ப வந்து இனி ஃப்ரை பண்ணக்கூடாது. இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் சாஃப்டாக சுருள வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்திக்கலாம். இப்போ அந்த மிக்சர் ஜாரில் தண்ணி விட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் இப்போ வந்து தண்ணி விடுறதுக்கு முன்னாடியே இந்த மசாலாவை
தெறிக்கும், பார்த்து ஜாக்கிரதையாக கலந்து விடுங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு ஒரு நிமிஷம் வந்து நல்லா இந்த மசாலாவோட அந்த காய் வந்து வதங்கணும். அதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் தண்ணி விட்டு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷமே ஆயாச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம வந்து அந்த ராக் சால்ட் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. நல்ல ஒரு ஆரோக்கியமான உப்பு. இந்த மாதிரி உப்பு வந்து நம்ம சேர்த்துறது சமையலில் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தியாச்சு. உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம். பாருங்கள், நல்லா திக்காய் வருதா? இந்த மாதிரி வரும்போது அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தண்ணி சேர்த்தணும். எந்த காரக்குழம்பாக இருந்தாலும் அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது மிக்சர் ஜாரில் ஒரு 1/2 லிட்டருக்கும் மேலே தண்ணி சேர்த்தி இதில் சேர்த்திட்டேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு தண்ணி விட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு கலந்து விட்டுடலாம். ஏன்னா கொதிக்கும்போது திக்காய் வரும். தேங்காய் சேர்த்திக்கிறேன் இல்லைங்களா, அதனால். இப்போது நல்லா கலந்து விட்டு உப்பு, காரம் எல்லாமே இப்போ வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு லிட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். சூப்பராக கம கம வாசனையோட அவ்வளோ அருமையாக இருக்குது. நம்ம வெந்தயம் அரைக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து வெந்தயம், சீரகம் போட்டு வறுத்தோம் இல்லைங்களா, அந்த வாசனை அப்படியே நல்லா தெரியுது. சூப்பராக இருக்குது. காய் வெந்து வந்தாச்சு. இப்போது நம்ம புளி கரைச்சி வச்சுக்கிறோம் இல்லைங்களா, அந்த புளி கரைசலை சேர்த்திட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் வந்து இது கொதிக்கணும், புளியோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ உங்களுக்கு வெல்லம் சேர்த்த விருப்பப்பட்டால் இந்த டைமில் ஒரு சின்ன கட்டி வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்த்தலை. இப்போ லிட்டு போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் இருக்கட்டும். ஒரு 3 நிமிஷம் ஆயாச்சு பாருங்கள். சூப்பரான ஒரு காரக்குழம்பு, கோவக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயாச்சு. நல்லா திக்காய் வந்தாச்சு. இனி ஆறும்போது இன்னும் ரொம்ப திக்காயிரும். அதனால் இந்த டைம்லேயே நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து குழம்பு வந்து திக்காக வேணுமா, தின்னா வேணுமா அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முதல்லையே தண்ணி சேர்த்துக்கோங்க. 2வது தண்ணி சேர்த்துனா குழம்பு டேஸ்ட்டு மாறிடும். சரிங்களா? இப்போ ஒரு ஸ்பூனுக்கு வந்து நல்லெண்ணெய் மேலாப்பில் விட்டுக்கலாம். சுத்தமான செக்கு நல்லெண்ணெய் ஃபைனலாக விடும்போது இந்த காரக்குழம்புடைய வாசனை இன்னும் ரொம்ப ஜம்முன்னு இருக்கும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. ரொம்ப அருமையான ஸ்மெல் வருது. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படியே கொதிக்கிறது நிற்கிது பார்த்திங்களா? இப்போது மல்லி இலைகள் பொடியாக நறுக்கி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்திட்டு நம்ம அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுறணும். அதுக்கப்புறம்தான் நம்ம வந்து சாப்பிட்ணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். எப்போவுமே எந்த காரக்குழம்பும் உடனே சாப்பிட்றத விட ஒரு 5 மினிட்ஸ் இருக்கணும். இப்போது ஒரு 5 நிமிஷம் ஆயாச்சு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி திக்காயிடுச்சா குழம்பு. நல்லா சுட சுட காரக்குழம்பு நல்லா சுள்ளுன்னு காரசாரமாக ரெடி ஆயாச்சு. நாக்குக்கு ருசியாக 4 வாய் சாப்பிட்டாலும் அருமையாக திருப்தியாக சாப்பிட்லாம். இப்போது இந்த குழம்பை வந்து நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். பிகினர்ஸும் கூட ஈஸியாக செய்யலாம். அருமையான டேஸ்ட்டில் ஆரோக்கியமான ஒரு குழம்பு ரெசிபி இன்றைக்கி நம்ம பார்த்துருக்குறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸை பார்த்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும். எல்லா வீடியோஸ் பார்த்து தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from Nalini. Thank you.